ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இங்கே பாருங்கள், நான் கிராமத்துக்கு வந்திருக்கேன். பாருங்கள், எல்லாம் சுகர் கேன் கரும்பு தோட்டம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுங்களா ஃபுல்லாக தோட்டங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ லென்த்துக்கும் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இவ்வளோ லென்த் ஃபுல்லாக கரும்பு தோட்டம் தான். இதான் விவசாயிங்க வந்து கரும்பு தோட்டம் வச்சு மொத்தமாக அதுக்கப்புறம் வெட்டி எடுத்து சுகர் ஃபேக்ட்ரி போயிட்டு அதை சுகர் ஆக்கி அதுக்கப்புறம் நமக்கு வருதுங்க. சூப்பராக இருக்கும் பாருங்களா, இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக நம்ம கருன்னு இருக்குது. சூப்பராக கிராமம் தாங்க. பார்க்க இயற்கை காட்சி அழகாக இருக்கு பாருங்க. கரும்பு தேக்கு மரம் நல்லா கரும்பு தாங்க, அருமையாக இருக்குது. இப்போ கடிச்சலாமான்னு இருக்குது, ஆனால் விட மாட்டாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். சரிங்களா, பாருங்க கரு இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கரும்பு தோட்டம். அங்கே பார்த்துருங்க, அங்கே ஃபுல்லாகவே தேக்கு மரம். அங்கே தேக்கு மரம், இல்லை கரும்பு. ஃப்ரெஷ் சுகர் கேன். கரும்பு பால் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் சாப்பிட்டா நல்லது கூடாது. நாட்டு சக்கரை, இதில் நாட்டு சக்கரை தயார் பண்ணுவாங்க. நாட்டு சக்கரை. இது தேக்கு மரம். பாருங்க, இது ஃபுல்லாக தேக்கு மரம். இன்னும் பெருசாகி தான் அது வந்து விட்டாங்க பார்த்தீங்கன்னா. சின்னதாக இருக்குது. ஃபுல்லாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சரிங்களா, ஃபுல்லாக ஃப்ரெஷ் சூப்பராக இருக்குது. சூரியன் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக இருக்கும் சூரியன். சன்ரைஸ். ஃபுல்லாக கம்பு தோட்டங்க. ஏக்கர் கணக்கில் இருக்குது. தென்னை மரம் ஏக்கர் கணக்கு. கிராமம் தாங்க. வில்லேஜ், அருமையான சிட்டி. வில்லேஜ் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் ஹைட்டாக வரும். அப்போ வெட்டி எடுத்து லாரியில் கொண்டு போயிட்டு சுகர் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சுகர் ஃபேக்ட்ரி அனுப்பிச்சா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சர்க்கரை வரும். ஃபுல்லாக செம்மையாக இருக்குது ஒரு அழகாக ஃப்ரெஷ். வந்தீங்கன்னா எல்லாருமே வில்லேஜ் பக்கம் வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அருமை அருமை அருமை. பாருங்களா, சூப்பராக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் எல்லாமே அருமையாக இருக்குது. ஃப்ரெஷ் தேக்கு மரம் ஃபுல்லாக சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேக்கு மரம். ஃபுல்லாக ஃப்ரெஷ் சுகர் கேன். கரும்பு தோட்டத்தில் போட்டாங்களா தேக்கு நட்டுவாங்க. தேக்கும் சூப்பராக இருக்கும். நீர் வளம் அருமையாக இருக்கும். தண்ணிலாம் வந்து நல்லா சூப்பர் இயற்கை அழகாக வந்துடும். இல்லை கரும்பு தான் பாருங்க. தென்னை மரம், வாழை மரம், சுகர் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக.
கட்டி கரும்பே கனிய உன்னை கட்டி தழுவேனோ நீரம் பாரம் காத்து வேணும். செம்ம இருக்கு ஃப்ரெஷ், செம்ம ஃப்ரெஷ், இயற்கை நிறைந்த காட்சிங்க. அதெல்லாம் பார்க்க கண் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கு. செம்ம செம்ம. இது உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே அழகாக சும்மா பச்சை பசேல் ஃப்ரெஷ். பார்த்துருவாங்க ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே போயினாக்கா உங்களுக்கு லாஸ்ட்டாக திருப்பாங்க தென்னை மரம் எடுப்பாங்க. தென்னை மரம் 1 கிலோமீட்டர் ஃபுல்லாக சுகர் கேனுங்க. செம்மையாக இருக்கு. அருமை அருமை அருமைடா அருமை அருமை. காலை வேலையில் பார்க்க கண்ணுக்கு குச்சியாக இருக்குது. கிராமம் பக்கம் வந்தாலே உங்களுக்கு அந்த மன கஷ்டங்கள் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு மன கஷ்டமெல்லாம் போயிடுது. பண கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மன கஷ்டம்லாம் போயிடுது. இருந்தாலும் இயற்கை என்ன சொல்கிறது, வெளியில் போய் சுற்றி பார்த்தோட கிராமம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெல் பயிர், கரும்பு, வாழை, தென்னை மரம் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சந்தோஷமாக இருக்குது. சூப்பாக இருக்கலாம் பார்க்கும்போது. இல்லை மழை இந்த வருஷம் மழையெல்லாம் நல்லா பெஞ்சிருக்கு ஊரில், கிராம சைடெல்லாம். சிட்டிக்குள்ளே கம்மி தான். அருமையாக இருக்குது. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே கிராமத்தை உட்காந்து ஒரு மாதிரி சுற்றி பாருங்க. ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தாக்கா இந்த மாதிரி அப்படியே போய் பாருங்க எவ்வளோ லாங் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் உடச்சா விட மாட்டாங்க, அடிக்க வந்துடுவாங்க. ஆசையாக இருக்குது, சாப்பிட முடியல. கேட்டு வாங்கலாம், தெரியாமல் எடுக்கக்கூடாது. கரும்பு கேஸ் போட்டுருவாங்க. தென்னை மரம் எல்லாமே பிரச்சனைங்க. ரோடு போகும், ரோடு ஃபுல்லாக தார் ரோடு, ஃபுல் லென்த்து 1 கிலோமீட்டர். சூப்பர் சூப்பர். இன்னும் லென்த்தாக வரும், இன்னும் ஹைட் வரும். ஹைட் வந்தால் உங்களுக்கு அப்போ கட் பண்ணுவாங்க, நிறைய கட் பண்ணுவாங்க, இன்னும் லென்த்து வரும். இன்னும் இந்த பக்கம் இருக்குது, இன்னும் இந்த பக்கம் இருக்குது. லாஸ்ட் ஃபுல் ஏக்கர் கணக்கு இருக்குல்ல கரும்புலாம், ஏக்கர் தோட்டம்லாம் ஏக்கர் கணக்கில் போடுவாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரும்பு தான். 1 கிலோமீட்டர் லென்த்து. இயற்கை அழகு தாங்க, இயற்கை அடிச்சிக்க முடியாது. சூப்பர். பாருங்க லென்த் பார்த்தீங்கன்னாக்கா லென்த்தாக இருக்கலாம், லென்த்தியாக நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த கரும்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கரும்புலாம்
கரும்பு சாறு எடுத்து சாப்பிட்டா பசங்க சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், தேங்க்யூ, பாய், see you.